வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டில் செய்கிறது மாதிரி பிரெட் அல்வா வந்துட்டு அந்த கலரும் பதமும் கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு சரியாக வந்துட்டு 10 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இந்த பிரெட் அல்வா வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இது போல் சின்ன சைஸ் ப்ரெட் வந்துட்டு 8 ப்ரெட் ஸ்லைசஸ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 6 வந்துட்டு எடுத்தால் போதுங்க. இப்போ அதை ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரங்களோட சேர்த்து வந்துட்டு அல்வா செய்யக்கூடாது. இந்த கலர்லாம் ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதுக்காண்டி வந்துட்டு ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதே போல் எல்லா ப்ரெட் துண்டுகளையும் கட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு பெரிய பீஸாக இருக்கிற போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு பதமாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை வந்துட்டு இது போல் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. 2 பக்கமே ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இது போல் லைட்டாக வந்துட்டு திருப்பி கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சு பொரிச்செடுக்கணும். அப்போ தான் இது போல் கலர் வரும், இல்லாட்டினா கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்துட்டு மாறி வந்துட்டால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம மிச்சம் இருக்கிற ப்ரெட் துண்டுகளையும் இதே போல் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஓரமாக. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு பாகுப்பதம் கம்பிப்பதம் அது போலலாம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த சுகர் சிரப் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்தால் போதும். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற பிரெட் துண்டுகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. இந்த பிரெட் துண்டுகள் வந்துட்டு அந்த சுகர் சிரப்பில் நல்லா மூழ்கி வெந்து வரணும். இது போல் வந்துட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மிதமான தீயிலே வச்சு வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி வெந்து வரும். நமக்கு பிரெட் அல்வாவோட டேஸ்ட்டும் அந்த பதமும் சரியாக கிடைக்குங்க. இது போல் கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு கொடுங்க. ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக மசிச்சு கொடுக்க வேணாம். கொஞ்சம் அந்த பிரெட் துண்டுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நமக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யே போதும். நம்ம பிரெட் துண்டுகள் வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுனால அந்த ஆயில் இது இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். நீங்கள் இன்னும் 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ணுன்னா இதை விட கொஞ்சம் திக்காக திரண்டு வர அளவுக்கு பிரெட் அல்வாவை கிண்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சுட சுட சுவையான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா நம்ம வீட்டிலேயே 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.